எல்லா விதத்திலும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட போதும் இந்த தாவீது தகப்பனுக்கு உண்மையா இருந்ததை பார்க்கிறோம். என்னங்க பாஸ்டர், ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, எங்கேயோ போயிட்டீங்க. ஆமாம், போன வாரம் தான் பாடணும்னு நினைக்கிறோம். எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். அல்லேலூயா. பாடுவோமா? எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்துவீர். விசுவாசத்தோடு பாடுங்க பார்க்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் பாடாம என்ன அந்த நிலைமை தான் இருக்கேன். என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நபர்கள் ஏற்றுக்கொள்றதில்ல. சும்மா வெளி வேஷத்துக்கு பேசுகிறாங்க, வெளி வேஷத்துக்கு பழகுறாங்க, அவ்வளோதான். ஏற்றுக்கொள்ள வேண்டிய நபர்கள் ஏற்றுக்கொள்றதில்ல, புறக்கணிக்கிறாங்க, தள்ளி வைக்கிறாங்க, ஒரு மனிதனாகவே பார்க்கறது இல்லை. அப்படி தான் என்னை சார்ந்தவர்கள் அப்படி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி, என்னை சார்ந்தவர்கள்னால் உறவு அப்படி நினச்சிக்காதீங்க. உறவுகள், நட்புகள், ஆவிக்குரிய உலகம், பல காரியம் இருக்குது. அந்த நிலைமையில் தான் இருக்கிறேன்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா, என் அன்பான தேவன் என்னை உயர்த்துவார், அந்த விசுவாசம் உள்ளவங்க மட்டும் இப்போ பாடணும், கரங்களை தட்டி. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்துவீர். அன்பான தேவனே என்னை உயர்த்துவீர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். என்னை உயர்த்துகிற உம்மை நான் உயர்த்தி கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நீர் என்னை உயர்த்துகிற தெய்வம், நான் உம்மை உயர்த்தி கொண்டே இருப்பேன். அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன். வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் வாழுவேன். அல்லேலூயா. இந்த பாடல் சும்மா வெறும் வாயால் பாடக்கூடாது. யார் புறக்கணித்தாலும், யார் புறம்பே தள்ளினாலும், யார் அவமதித்தாலும், யார் அலட்சியப்படுத்தினாலும், எல்லாருக்கும் முன்பாக மறைமுகமாக உங்களை அசிங்கப்படுத்தினாலும், இது ஒரு